அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஓமப்பொடி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். மசாலாலாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். இது பொரிக்கிறது ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கலாம் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா, இந்த உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து வேக வச்சு தோல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே ஆறிடுச்சு. சூட்டில் பண்ணாதீங்க, நல்லா ஆறினதுக்கப்புறமே பண்ணுங்கள். இப்போது இதை வந்து நீங்கள் மஸ்ட்டு எடுத்தாலும் ஓகே தான். நான் செய்கிற மாதிரி சீவி எடுத்தாலும் ஓகே தான். இப்போது நம்ம சீவிக்கலாம். பெரிய பீஸ் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். இப்படி எல்லாத்தையும் சீவினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பெரிய பீஸ் இல்லாமல் நல்லா பொடியாக துருவிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கலந்து விடுறதுக்கு. பாருங்கள், பெரிய பீஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கு துருனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 உருளைக்கிழங்குமே நான் சீவி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் நம்ம சேர்க்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். இதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதுக்கப்புறம் தேவையான உப்பு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்பலாம் ஜாஸ்தி சேர்க்கணும் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துடணும். இது உங்களால் முடியல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அடியை கூட அடிச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். உருளைக்கிழங்கே தெரியாத மாதிரி ஒரு மாவு பதத்துக்கு வந்துடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டேன். பார்த்திங்களா, இது உருளைக்கிழங்குனே தெரியாத அளவுக்கு இருக்குது. பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து கடல மாவு சேர்க்கணும். கடல மாவு வந்து அளவு வந்து நான் சொல்லலை. நான் இப்போ 1 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவு வந்து நல்லா முறுக்கு மாவு மாதிரி வரணும். அது அளவுக்கு நீங்கள் வந்து கடல மாவு சேர்த்து நீங்கள் பசிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவு கடல மாவு சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து 1 கப் கரெக்டாக வந்துருச்சு. உருளைக்கிழங்கோட தன்மையை பொறுத்து கடல மாவு வந்து ஜாஸ்தியும் தேவைப்படலாம், கம்மியாகவும் தேவைப்படலாம். நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பதம் எப்படி இருக்கணுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்படி இருக்கணும், கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். இந்த மாதிரி வரணும். பார்த்தீங்களா, கையில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி வரணும். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் கடல மாவு சேர்த்துக்கோங்க. அச்சு வந்து நான் ஓமப்பொடி அச்சு தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து முறுக்கு பிழையில் சேர்த்துடலாம். மாவு சேர்த்துடலாம். மாவு சேர்த்துட்டோம். இந்த டைமில் நான் கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சிட்டேன். எண்ணெயும் சூடாகிடுச்சு. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இது சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாகவே எண்ணெயில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சுட்டு தான் இருக்குது. இது சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். ரொம்பலாம் டைம்லாம் எடுக்காது, டக்குன்னு பொரிஞ்சிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பியும் போட்டுட்டோம். இப்போ எடுத்துடலாம், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது 2 வாரம் வரைக்கும் கூட நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் டீயோடையோ காஃபியோடையோ சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேர் இருக்க மாட்டாகும். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோ பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.